ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு புரியாமல் இருந்த எல்லா விஷயமுமே இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 15. நான் அந்த வயசான பாட்டி ரியோசுவை பார்க்குறதுக்காக வந்தேன். அவங்க தான் இங்கே இல்லையே, இன்னும் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கார்ஃபில் கேட்கவும், லவ்வர்ஸ் 2 பேரும் தனியாக ரொம்ப நேரம் பேசணுங்கிறதுக்காக நான் உன்னை தடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், என்ன உன்னால் தடுக்க முடியாது அப்படின்னு ஆர்த்தோவை அடிச்சுட்டு கார்ஃபீல்ட் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பார்த்தா அவன் செயினை காணும். அவனை ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டு, நான் ஒரு நல்ல மெர்ச்சன்ட், எப்போவுமே நான் தோற்று போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இந்த பூச்சிங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இது கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த காடு மொத்தமுமே இப்போ உனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ சொல்கிறான். ஆக்சுவலி ஆர்த்தோவோட ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எனக்கு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிது. அது என்னன்னே எனக்கு புரியலை. நான் பேசவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா இதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. நான் பிறக்கும் போதே சோல் ஆஃப் லாங்குவேஜ் டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பவரோடு பிறந்தேன். நான் மற்ற பசங்க மாதிரி இல்லைங்கிறதுனால எங்கள் அப்பா அம்மா ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அப்போ தான் என்னோட பிரதர் எழுத்து மூலியமாகவும் நம்ம மனசில் இருக்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சான். நான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினேன், அதுவும் அந்த லெட்டர் மூலியமா. என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் நான் பிறந்ததுக்கப்புறமா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 10 வயசாச்சு. அப்போது டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்டு இருந்த அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ லாங்குவேஜ் மாதிரி தெரிஞ்சுது. அவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. எல்லா உயிரினங்கள் பேசுகிறதுமே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. நான் இதை போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்பா அந்த பக்ஸ் இப்போ மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லவும் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. உடனே எங்கள் அப்பா, இந்த பவரை நீ சீக்ரெட்டாக வச்சுக்கோ, ஏன்னா மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இதை தப்பான முறையிலையோ பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. இந்த காரணத்தினால தான் என்னால் எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு ஆர்த்தோ அந்த கிரவுண்ட் ட்ராகன் கிட்ட சொல்கிறான். அதுவோ சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. என்னோட பிரதரால் அனிமல்ஸ் கிட்ட பேச முடியும், ஆர்த்தோ நீயே சொல்லு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரதர் கேட்கவும், ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்காக பக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். ஆனால் பக்ஸ் எல்லாமே வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. இது நடந்ததுக்கப்புறமா நான் என் பவர்ஸை யூஸ் பண்ணுறதையே நிப்பாட்டிட்டேன். என்னோட 15 வயசில் ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணி ஏமாற்றிட்டா. இன்னொரு பையனையும் அவள் ஏமாற்றிருந்தா. ஆனால் அந்த பையன் அவளை ரொம்பவும் நம்பினா. அனிமல்ஸ் கிட்ட பேசி நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணேன். அனிமல்ஸ் கூட ஜோடியாக சுற்றுதுன்னு நான் வருத்தப்பட்டேன். அந்த பையன்கிட்ட போயிட்டு, நீ இந்த பொண்ணோட 8வது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு அந்த ஊரில் பெரிய ஆளுங்கிறதுனால அவங்க ஆளுங்க என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறமா நிறைய ட்ரேடிங் பண்ணி ஒரு வியாபாரியாக மாறினேன். சொந்தமாக ஒரு பெரிய கடை நடத்தணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஆனால் ஒரு நாள் நான் காட்டு வழியாக போகும்போது ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் என் வண்டி வேணும்னு கேட்டு என் வண்டியை பிடுங்கிட்டு என்னை ஒரு குகைக்குள்ளே அடைச்சி வச்சிட்டான். நான் ரொம்பவும் தனிமையில் இருந்தேன். நான் ஒரு வேளை இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு ஆள் வந்து என்னை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினா. என்னோட பாஸ் தம்பி தான் உன்னை காப்பாற்ற சொன்னார் அப்படின்னு சொல்லவும், என்னது சின்ன பையனா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவர் தான் என்னோட பாஸ், அவர் தான் இந்த இடத்துல தான் அந்த ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. இந்தா நீ அழுறதா இருந்தால் மூஞ்சை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்ச்சீஃப் கொடுத்தான். அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. நான் அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் அப்போ தான் அழ ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுதுன்னு தோணுச்சு. என்னை காப்பாற்றின அந்த பாஸ் தம்பி வேறு யாரும் இல்லை, சுபாரு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்த்தோ சுபாருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் கிட்டேருந்து ஓடிட்டு இருக்கான். கார்ஃபீல்ட் கிட்ட வந்துட்டா, நீ சாக போகிற அவ்வளோதான் சொல்லவும், பாசிட்டிவாகவே பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிட்டு இருக்கவும் இவன் மூக்கிலேருந்து ரத்தம் வருது. ஒருவேளை என்னோட இந்த பவரை யூஸ் பண்ணால் இப்படி தான் நடக்குமோ என்னமோ அப்படின்னு ஆர்த்தோ அவன் லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சுபாருக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடிஞ்ச லெவலுக்கு போராடலாம் ட்ரை பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் கார்ஃபீல்ட் முன்னாடி வரவும் மேஜிக் ஸ்டோனை போட்டு பிளாஸ்ட் பண்ணி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நான் எப்படியாச்சும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்ட் பண்ணுற மேஜிக் ஸ்டோனை தூக்கி போடுறான். ஆனால் அது வேலைக்காகல. கார்ஃபீல்டு அந்த அட்டாக் எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிட்டு அந்த இடத்துல நிற்கான். ஆர்த்தோவால் கார்ஃபீல்டை தடுக்க முடியலை. இதுக்கு மேலே உன்னை எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோவை இப்போ அவன் அடிச்சிருந்தான். தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராத ஆர்த்தோ, இல்லைன்னா அவ்வளோதான், நீ உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் மிரட்டுறான். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான், இந்த உன்னோட ஸ்டோன் வச்சுக்கோ. ஆனால் என்னோட சண்டை தான் முடிஞ்சிடுச்சு, உன்னோட சண்டை இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லவும் பார்த்தா ரேம் வந்து இப்போ அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. சரி இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. என்ன நீ ராஸ்வெல்க்கு எதிராக சண்டை போட போறியா அப்படின்னு கேட்கவும், ராஸ்வெல்லை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன், அதுவும் என்னோட வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. அந்த ஒன்றுத்துக்கோ வேலைக்கு ஆகாத சுபாரு சைடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சுபாரு ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ சொல்கிறான். இல்லைப்பா சுபாரு ரொம்ப வீக் தான், அவனுக்கு டீ கூட ஒழுங்காக போட தெரியாது, எந்த வேலையுமே ஒழுங்காக பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லவும் ஆர்த்தோ அதுவும் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சுபாரு ஒரு விஷயத்தில் போராட ஆரம்பிச்சிட்டான்னா கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், ஓ அப்போ நீங்களும் சுபாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ கேட்குறான். 2 பேர் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்ட் அவனோட அனிமல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறுறான். உடனே ரேம் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணிவிட்டு, என்றைக்குமே நமக்குள்ளே சண்டை நடந்தப்போ நான் தோற்று போனதில்லை, அதை மறந்துட்டியா கார்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் இப்போ அவன் கூட வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறா. ஆனால் ரேமுக்கும் அடிபட்டது. இப்போ கார்ஃபீல்ட் ரேமை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஆர்த்தோ வந்துட்டு அந்த ஸ்டோனை காட்டி அவன் சைடாக அவனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரேம் அட்டாக் பண்ணவும் ஒரு பெரிய பிளாஸ்ட் சவுண்டே கேட்குது.
நான் உங்கள தான் நம்பியிருக்கேன் கைஸ். இப்போ நான் என்னோட வேலையை போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சாங்சுரிக்குள்ளே போயிட்டு நீ இங்கே தான் இருப்பேன்னு நினச்சேன் எமிலியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எமிலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமாம், எதுக்காக இங்கே வந்த சுபாரு அப்படின்னு எமிலியா கேட்குறா. இதே என்னப்பா கேள்வி, உன்னை தேடி தான் நான் எங்கெல்லாமோ அலைஞ்சேன், என் மனசு சொன்னுச்சு நீ இங்கே தான் இருப்பேன்னு, நினச்ச மாதிரியே நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். உனக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. நான் எதுக்கு எமிலியா உன் மேலே கோவப்பட போகிறேன், அப்போ உனக்கு என் மேலே கோவம் வரல, எதனால் சுபாரு நீ என் மேலே கோவப்படலை, நான் ரொம்பவே வீக்கானவா, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ என் மேலே கோவமே பட மாட்டிக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அது உண்மை இல்லை எமிலியா, இல்லை அதுதான் உண்மை, நீ என்கிட்ட போய் சொல்கிற, அப்போ எதுக்காக என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்ட, பங்கோ போய் தான் சொல்லியிருக்கான் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எமிலியா உட்காந்து அழுதுட்ருக்கா. இங்கே பாரு எமிலியா, நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுறேன், நீ எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரையல்ஸை உன்னால் சாதிக்க முடியலன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, நீ மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க, மற்றவங்க உன் கூட இல்லை அப்படின்னு அழுதுட்ருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் ரொம்பவும் வீக்கானவா தான் அப்படின்னு எமிலியா சொல்லவும். ஆனாலுமே எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் எமிலியா, நீ வீக்காக இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, உன்னோட அந்த கண்கள், உதடுகள், மூக்கு, வாய், கண், மொழி எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், என்ன ஆனாலும் சரி கடைசி வரை நான் அவன் கூடவே இருக்கணும், நீ ஹாப்பியாக வாழ்கிறத நான் அவன் கூடவே இருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். போதும், பொய் சொல்கிறத நிறுத்து சுபாரு, நான் ரொம்பவும் வீக்குன்னு நீ தான் சொன்னேன், ஆனால் இன்னும் என்னை எதுக்காக நம்புற அப்படின்னு கேட்கவும், நான் உனக்கு அதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன் இல்லையா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஒன்றும் கடவுளோ ஏஞ்சலோலாம் கிடையாது, நீயும் சாதாரண மனுஷி தான், தப்பு பண்ண தான் செய்வ, ஆள தான் செய்வ, இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காகலாம் உன்னை வெறுப்பேன்னு நினச்சியா, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட எனக்கு உன்கிட்ட பிடிக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இல்லை நீ பொய் சொல்கிற சுபாரு அப்படின்னு அவள் சொல்லவும். இங்கே பாரு எமிலியா, நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கேன், நான் உன்னை நம்புறதுனால உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் உன்னை நம்புகிறேன், நீ தப்பு பண்ணதான் செய்கிற, ஒன்னாலேயும் சில விஷயங்கள் முடியாமல் போகுது, ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் எப்போவுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும். நான் ஒன்று உன்கிட்ட கேட்கலையே, நீ என்னைக்காச்சும் என்னை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா, நீ எனக்காக கஷ்டப்படுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கேட்குறா. அது எப்படி எனக்கு தெரியும், நான் உன் கண்ணு முன்னாடி ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சுபாரு சொல்கிறான். அப்படின்னா நீ என் மேலே அக்கறையாக இருந்தேன்னா எனக்கு மேக் பண்ணுற ப்ராமிஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக கேட்க வேண்டியதானே, எதுக்காக நேற்று அந்த இடத்துலேருந்து வெளியே போன, காலையில் வரைக்கும் என் கூடவே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும். அதை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே, இப்போ புரியுதா சுபாரு, இதனால தான் நான் உன்னை நம்புறதில்ல, நீயும் என்னை கண்டிப்பாக ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவ, பங்க் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா என்னோட பழைய மெமரிஸ் எல்லாமே எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு, உண்மையிலேயே அது நான் தானான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது, இப்போ இருக்கிற நான் தான் உண்மையிலேயே நானானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா வருத்தப்பட்டுருக்கா. அப்போ தான் சுபாருக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது, எப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் அது எப்படி முடியுதுங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே, எந்த மெமரிஸ் உனக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன், நான் உன்னை லவ் பண்ணுவேன். இல்லை சுபாரு நீ போய் சொல்கிற, இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எமிலியா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுறேன் எமிலியா அப்படின்னு சொல்லவும். நான் நம்ப மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஓகே நீ நம்பணும்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், இது பிடிக்கலன்னா என்னை தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம எமிலியாவை கிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி இந்த மாதிரி சீன்ஸை நான் கட் பண்ணிடுவேன், இதை காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே பாரு எமிலியா, நீ எப்படி மாறினாலும் சரி, உன்னோட பழைய மெமரிஸில் நீ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, கடைசி வரை நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை நம்புகிறேன், ஏன்னா அப்படின்னு சொல்லவும். ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆள ஆரம்பிக்கிறா. கரெக்ட், அதே தான், நான் என்ன ஆனாலும் சரி உன் கூடவே தான் இருப்பேன் எமிலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உண்மையாவா அப்படின்னு அவள் கேட்குறா. உன்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்தால் பிரச்சனையே இல்லை, நீ எப்படி ஆரம்பிக்கங்கிறதுல இல்லை, நீ எப்படி முடிக்கங்கிறதுல தான் இருக்குது. நான் என்னோட லைஃப்பில் போராடுறதுக்கு காரணமே நீ மட்டும்தான், அதேமாரி உன்னோட லைஃப்லேயும் யாராச்சும் ஒரு பர்சனுக்காக நீ போராடு, அண்ட் அந்த பர்சன் நானாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவள் அந்த பங்க் இருந்த அந்த செயினை பார்க்குறா. என்னானாலும் சரி நான் அவன் கூடவே தான் இருப்பேன், நீ ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கே எமிலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா கார்ஃபீல்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கிஸ் சீனை நான் கட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு என்ன தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது போக போக வர்ற எபிசோட்ஸில் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.